வணக்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஏற்கனவே கருப்பு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த ஹிட்டோடைய சூட்டாக வந்து சூர்யாவுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்போது இந்த படத்தின் சம்மந்தமான எந்தவித ஐப்போ அல்லது வந்து பெரிய ப்ரொமோஷனோ இல்லை படம் ஜெயிக்குங்க, படம் அப்படிப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தை இயக்கிறது வந்து வெங்கி அட்லூரி. ஏற்கனவே வாத்தி, லக்கி பாஸ்கர் படங்களை இயக்கியவர். தெலுங்கில் ஒரு முக்கியமான டைரக்டர். இந்த படம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குமா, தமிழ் படம் மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரியான அந்த ட்ரெய்லர், ப்ரோமோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சரி, கதை என்னப்பா இருக்கும். சூர்யா ஒரு கையில் வந்து குழந்தையோடு இருக்கார். அப்புறம் நிறைய மமிதா பைஜு இருக்காங்க. 2 பேருக்குமான ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க யார், அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருந்தப்போ நீ காலையில் இந்த படத்தை பார்த்தாச்சு. படத்தோடைய கதை அப்படின்னு சொன்னோம்னா, சூர்யா ஒரு பெரும் கோட்டீஸ்வரர். துப்பாக்கி சுடுதலில் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடித்த ஒருத்தர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு கோட்டீஸ்வரர் சஞ்சய் விஸ்வநாத். ஏன்னா சஞ்சய் ராமசாமி உங்களுக்கு தெரியும் கஜினியில். இதில் சஞ்சய் விஸ்வநாத் எங்கே போனாலும் கூட்டம் அப்படி சேர்ந்துடும். அப்படியேப்பட்ட ஒரு பிரபலமானவர். இவருக்கு வயசாகிட்டே போது அவங்க அம்மா ராதிகாவுக்கு பெரிய கவலை, எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுப்பா, இவ்வளோ சொத்துக்கும் ஒரு வாரிசை கொண்டு வான்றாங்க. அவர் திருமணத்து மேலே பெரிய விருப்பம்லாம் இல்லை. போயிட்டு அமெரிக்கா போய் அங்கே ஒரு வாடகை தாய் மூலம் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு வராரு. வந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பை தீர்க்கணும் அப்படின்னா அந்த வாடகை தாய் இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டின்னு வர்றாங்க. அந்த வாடகை தாயை போய் தேடி போகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வாடகை தாய் இன்னும் ஒரு 30 வயசு 40 வயசு இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, அதுதான் மமிதா பைஜு. அவங்க வராங்க, சென்னைக்கு வராங்க, இவங்க வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன அப்படின்னு அந்த படத்தோடைய கதை. ஓகே, இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. மிக முக்கியமாக அந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. சூர்யா வந்து ஒரு தண்ணி மாதிரி எந்த நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவமாக மாறிடுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் மாரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து, ஏன்னா இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேலன்ஸ்டாக அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு டைரக்டர். ஏன்னா பாதி தெலுங்கு நடிகர்கள், பாதி தமிழ் நடிகர்கள். இது அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்கு சாயலாம் வந்துடக்கூடாது, தமிழ் சாயலாம் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து தெலுங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் மீறி சூர்யாவுடைய நடிப்பு ஒரு பிரமாதமான நடிப்பு, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்றது யாருன்னா அமிதா பைஜு தான். என்ன அந்த பொண்ணு கலைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஜனநாயகனில் பார்த்தே ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. இந்த படத்துலையும் அப்படி மமிதா வந்த பிறகு கலகலன்ற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அந்த படமே வேறு மாதிரி மாறிடுது. இதெல்லாம் தாண்டி ராதிகா இருக்காங்க. ராதிகா வழக்கமாக சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்டு, டயலாக்கு, அப்புறமா வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த ஸ்வீட் மேலே ஆசைப்படுறது, இதெல்லாம் வைக்கும் போதே ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று டைரக்டர் வைக்க போகிறாருன்னு ஆடியன்ஸ் நமக்கு புரிஞ்சு போகுது.